அமெரிக்காவின் ஃபார்ச்சூன் இதழ் வெளியிட்ட உலகின் தலைசிறந்த தலைவர்கள் 50 பேர் பட்டியலில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தம் 45வது இடத்தை பிடித்துள்ளார். கோவை பிஎன்புதூரைச் சேர்ந்த முருகானந்தம் எளிமையான நாப்கின் தயாரிக்கும் இயந்திரத்தை உருவாக்கி மலிவு விலையில் நாப்கின் கிடைக்க காரணமாயிருந்தவர். இந்த பட்டியலில் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் முதலிடத்திலும், அந்நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி சத்யா நாதல்லா 5வது இடத்திலும், மலேசிய பிரதமர் மகாதீர் முகமது 47வது இடத்திலும் உள்ளனர். உலக தலைவர்கள் பட்டியலில் இடம் பிடித்தது மகிழ்ச்சியளிப்பதாக கூறும் முருகானந்தம், இளைஞர்களும் தொழில் முனைவோரும் சாதனைகளை செய்ய இது தூண்டுகோலாக இருக்கும் என்றார். கோடீஸ்வரர்களும் நாட்டினுடைய பிரதமர்களும் ஜனாதிபதிகளும் இருக்கிற லிஸ்ட்டில் முருகானந்தம் வந்த காரணம், ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நடத்துறது ஒரு சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் கம்பெனிங்க. அதாவது சமுதாய நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட சீர்திருத்த நோக்கத்தோட ஒரு கம்பெனிங்க. அப்போ லாபத்தை இரண்டாம் பட்சமாக வைத்து நடத்தக்கூடிய கம்பெனியை மிகப்பெரிய ஜாம்பவானில் இருக்கிற ஒரு துறையில் முருகானந்தம் நடத்தி இன்னைக்கு இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்க பெண்களை அந்த நாட்களில், அதாவது மாதவிலக்கு நாட்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மிக குறைந்த விலையில் அவங்களை சுகாதாரமான முறையில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார். இது உலகம் முழுவதும் பரவ வைத்திருக்கிறார். ஸோ இதுக்காக அவங்க என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க, தேர்வு செஞ்சுருக்காங்க. இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் நிச்சயம் தங்களையும் சமுதாய அடிப்படையிலான நிறுவனங்களை, பொருட்களை உற்பத்தி செய்கிற நிறுவனங்களை உருவாக்கி அவர்களும் மேம்பட முடியும், தங்களை குடும்பத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும், இந்த நாட்டை மேம்படுத்த முடியும். சேவை மனப்பான்மையுடன் நாப்கின் தயாரிக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்ததற்காக முருகானந்தத்திற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. இவரது வாழ்க்கை சம்பவங்களை தழுவி உருவாக்கப்பட்ட பேட்மேன் என்ற ஹாலிவுட் படம் பெரும் வரவேற்பை பெற்றது. முருகானந்தத்தின் பணிகளால் உந்துதல் பெற்று அமெரிக்காவைச் சேர்ந்த குழுவினர் தயாரித்த ஆவண குறும்படம் ஆஸ்கர் விருது வென்றுள்ளது. இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.